திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கை விசாரிக்க இன்று மணப்புரம் வரவுள்ளனர் சிபிஐ அதிகாரிகள். அஜித்குமார் கொலை வழக்கை விசாரிக்க தமிழக அரசு சிபிஐக்கு பரிந்துரை செய்த நிலையில் இன்று விசாரணையானது தொடங்க உள்ளது. மணப்புரம் கோவில் அருகே உள்ள பக்தர்கள் தங்கும் விடுதியில் தங்கி விசாரணை நடத்தவுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாபு சரவணன். இன்று திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் மணப்புரத்தில் சிபிஐ விசாரணை தொடங்க உள்ளது. இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் ஜூன் மாதம் 27ஆம் தேதி நகை காணாமற் போன வழக்கில் தனிப்படை காவல்துறையினர் அழைத்து சென்று அடித்ததில் அவரது உயிர் பிரிந்தது. அது தொடர்பான வழக்கு தமிழக அரசு சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த விசாரணை நடத்துவதற்காக டிஎஸ்பி மோகித் குமார் தலைமையில இன்று மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் எதிரே உள்ள வணிக வளாகத்தில் அமைந்துள்ள கட்டடத்தில் மேல் மாடியில் பக்தர்கள் தங்கும் விடுதியில் 3 அறைகள் இந்த விசாரணைக்காக சிபிஐ விசாரணை செய்வதற்காக அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பொழுது அந்த கட்டடங்கள் சுத்தம் செய்து விசாரணைக்கு தேவையான உபகரணங்கள் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் ஒரு 12 மணி அளவில் சிபிஐ அதிகாரிகள் திருப்பணம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் எதிரில் உள்ள அறைக்கு வருவார்கள் என்றும் தெரிய வருகிறது. இந்நிலையில் காரைக்குடி டிஎஸ்பியாக பணிபுரியும் பார்த்திபன் என்பவர் மானாமதுரை டிஎஸ்பி பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதற்காக அவர் தற்போது அங்கு பணி மாறுதலும் செய்யப்பட்டுள்ளார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.